பிசினஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 44. சார், என் பையன் ஏதாச்சும் தப்பு பண்ணுறானா? மெல்லிய குரலில் பயத்தை முகத்தில் தேக்கி இன்பரசனை கேட்டார் சத்யதேவ். அதை இப்போ என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது சார் என்றான் இன்பரசன் பட்டும் படாமலும். சண்மதி இப்போ எங்கே இருக்கான்னு தெரியுமா? லண்டனில். உங்கள் பையன் இருக்கிற அதே லண்டனில். மை காட், திகைத்தார் சத்யதேவ். சில நிமிடங்கள் எதுவும் பேச முடியாமல் திகைத்தவர் பின் மெல்ல தன்னை சமாதானம் செய்து கொண்டு கேட்டார். சார், கணேசன் கொலைக்கும் என் பையனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஷம்மு அங்கே இருக்கா, ஓகே. அவளை பற்றி அவனுக்கு தெரியுமான்னு கூட நமக்கு தெரியாதே. அது மட்டும் இல்லாமல் ஷம்முவுக்கும் கணேசனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அந்த சின்ன பொண்ணு பாவம் சார், அவளை ஏன் இதில் இழுத்து விடுறீங்க? சில நிமிடங்கள் அவரை ஆழ்ந்து நோக்கினான் இன்பரசன். தன் மகனுக்காக மட்டுமல்லாது அந்த பெண்ணுக்காகவும் பேசும் அவரை எந்த வகையில் சேர்ப்பது என்று அவனுக்கு புரியவில்லை. எந்த பழக்கமும் இல்லை என்று ஒதுங்கி இருந்த இவருக்கே இப்படி பதறும்போது இவர் மகன் நிச்சயமாக சண்மதியை விட்டிருக்க மாட்டான் என்றுதான் இன்பாவுக்கு தோன்றியது. ஒன்று, அவள் இங்கிருந்து சென்றதுக்கு அவன் காரணமாக இருக்க வேண்டும். இல்லை, அங்கே அவள் சென்ற பின் அவளை நிச்சயமாக தன் பாதுகாப்பில் வைத்திருக்க வேண்டும் என்று நம்பினான். இல்லையெனில் சண்மதியை பற்றி விசாரித்ததை இலக்கியா ஏன் அவனிடம் சொல்ல வேண்டும்? இதெல்லாம் தனியாக வைத்து பார்த்தாலும் சஞ்சீவன் இவர்களோடு எங்கே இணைகிறான் என்று அவனுக்கு புரியவில்லை. ஒன்றுமே தெரியாமல் இருந்த இடத்தில் புள்ளிகளை கண்டுகொண்டு விட்டான். ஆனால் அதனை எப்படி இணைப்பது என்றுதான் இனிமேல் யோசிக்க வேண்டும். அவன் அமைதியாக இருக்க, என்னாச்சு சார் என்றார் சத்யதேவ். பெருமூச்சு ஒன்றை விடுத்தான். ஒன்றுமில்லை சார், இந்த கேஸ் ஆரம்பித்ததிலிருந்து எல்லா இடத்துலையும் சண்மதி லிங்க் ஆகிறா. அது ஏன் அப்படின்னு தான் நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுறேன் சார். என் பையன்கிட்ட பேசி கேட்குறீங்களா? கால் பண்ணவா சார்? அமைதியாகவே கேட்டார் சத்யதேவ். இப்போ வேண்டாம், முதல்ல நான் உங்கள் ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் பேசலாமா? சார், அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சே இருக்காது பதறினார் அவர். கூல் கூல், நான் அவங்க கிட்ட கேட்க போகிறது சண்மதியை பற்றி இல்லை, திலகவதியை பற்றி. நீங்கள் தானே சொன்னீங்க அவங்க 2 பேரும் க்ளோஸ்ன்னு. எனக்கு அவங்கள பற்றி சில டீட்டெயில்ஸ் வேணும். உங்கள் ஒய்ஃப் கிட்ட அது கிடைச்சா எனக்கு கேஸ் மூவ் பண்ண இன்னும் ஈஸியாக இருக்கும். சரி சார், அவளை இங்கே வர சொல்லவா? இல்லை, நம்ம வீட்டுக்கே போகலாம். டோன்ட் வரி, நான் மஃப்டியில் தான் இருக்கேன். ஓகே சார் என்று விட்டு அவர் முன்னால் நடக்க அவர் பின்னாலேயே சென்றான் இன்பரசன். ஏனோ இங்கு வந்தபோது அவர் மேல் இருந்த எண்ணமெல்லாம் இப்பொழுது மொத்தமாக மாறியிருந்தது. என் கூடவே காரில் வந்துடுங்க சார், அப்புறமா உங்கள் பைக்கை எடுத்துக்கலாம் என்று விட்டு தன் காரிலேயே அழைத்து சென்றார். அவர் வீட்டிற்கு செல்லும் வழியில் இன்பாவிற்கு ஒரு அழைப்பு வந்தது. சொல்லுங்க வசந்த். சார், நீங்கள் சந்தேகப்பட்டது கரெக்டு தான். அந்த பழனி சாக எல்லாம் இல்லை, உயிரோட தான் இருக்கான். கணேசன் தான் அவனை மிரட்டி அப்படி ஒரு வீடியோ எடுக்க சொல்லியிருக்காரு. அவன் கையை அறுத்துக்கிட்டதும் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் காப்பாற்றியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் கூட போலீஸ் சர்டிஃபிகேட் தான். இந்த வேலையை அவன் பண்ணதுக்கு அவனுக்கு 1 லட்சம் கொடுத்துருக்காரு கணேசன். ஓகே வசந்த், தேங்க்யூ. அவனை அப்படியே விட்டுடாதீங்க. பண்ண வேலைக்கு கொஞ்சம் நல்லா கவனித்து அனுப்புங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். அழைப்பை தொண்டித்த இன்பரசன் சத்யதேவை பார்த்தான். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு நான் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் சொல்லவா? முதல்ல நீங்கள் அடியாளுங்கன்னு உங்கள் கூட வச்சுருக்கீங்களே, அந்த காமெடியனுங்களை அடித்து துரத்துங்க. அவனுங்களால உங்களுக்கு எந்த யூஸும் இருக்க போகிறதில்ல, உங்கள் ரெப்புடேஷன் தான் போகும். அப்படி இல்லை சார், சில விஷயங்களில் என்று அவர் சொல்லும்போதே குறுக்கிட்டான் இன்பரசன். நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணி எவனும் ஜெயிச்சதே இல்லையா சார்? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நேர்மை தவறியெல்லாம் நான் எப்பவும் பிஸ்னஸ் பண்ணதில்லை. ஆனால் என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்கள நான் என்ன பண்ண முடியும்? சட்டம் மூலமா என்று அவன் சொல்ல தொடங்கும் போதே, அட போங்க சார், அவங்களுக்கு இவனுங்களே பரவாயில்ல என்றார் சலிப்பாக. சொல்லிய பின்பே தான் ஒரு போலீஸ்காரனிடம் பேசி கொண்டிருக்கிறோம் என்று உணர்ந்தவர் திகைத்து நாக்கை கடித்து சாரி சார் என்றார். சின்னதாக புன்னகைத்தான் இன்பரசன். இட்ஸ் ஓகே, எனக்கு புரியுது சார். ஆனால் என்ன பண்ண முடியும்? சட்டையில் எங்கேயோ ஒரு இடத்துல அழுக்கு இருந்தாலும் அது அழுக்கு சட்டைன்னு தானே சொல்கிறோம். சத்யா அமைதியாக இருந்தார். அப்புறம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அந்த பழனி சாகலை, செங்கல்பட்டில் தான் இருக்கான். கணேசன் அவனை மிரட்டி அப்படி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்காரு. அவன் இங்கே இருந்து எங்கே போனான்னு ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஒரு இன்ஸ்பெக்டரை வச்சு அவனை நல்லா கவனிக்க சொல்லியிருக்கேன். ஸோ இனி நீங்கள் அந்த விஷயத்துக்காக பயப்பட வேண்டாம். அதை கேட்டதும் பெரியதாக அதிர்ந்தார் சத்யா. என்ன சார் சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாம் சார், இப்போதான் செங்கல்பட்டு இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னார். நெற்றியில் கையை வைத்து தேய்த்து யோசனையில் ஆழ்ந்தார் சத்யதேவ்.
கணேசன் ஏன் சார் இப்படி பண்ணணும்? எனக்கு அப்போவே சந்தேகம். அவன் கொலையெல்லாம் பண்ணுற ஆள் இல்லையேன்னு. அவன்கிட்ட கடன் வாங்கிட்டு வட்டி கட்டாதவங்கள மிரட்டுவான். ஏன் அடிதடி கூட ஆளுங்களை வச்சு பண்ணுவான். கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான். உயிர் மட்டும் மிச்சம் இருக்கிற அளவுக்கு கூட வேலையை காண்பிச்சிருக்கான். ஆனால் கொலையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவன் பண்ணதே இல்லை. அதனால தான் அவன் சொன்னது உண்மைன்னு நினச்சேன். நானும் எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு பழனியை பற்றி விசாரித்தேன். ஆனால் அவன் பிழைப்புக்காக ஊரில் இருந்து சென்னைக்கு வந்தவன் அப்படின்றதுனால என்னால் எதையும் கண்டுபிடிக்க முடியல. இங்கே இருந்து அவன் எங்கே ஊருக்கு போனானே எனக்கு தெரியல. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. ம் சார், அப்படி அவனை வச்சு என்னை ட்ராப் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட என்ன காரியம் கணேசனுக்கு ஆக வேண்டியதாக இருந்திருக்கும்? உங்கள் 2 பேருக்கும் வேறு எதிலாச்சும் சம்பந்தம், போட்டி இப்படி ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இல்லை சார். அந்த ஒரே ஒரு டெண்டர் மட்டும்தான். அதுவும் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. ஆனாலும் நான் பழனியை மிரட்டி இங்கேருந்து அனுப்புனதுக்கு காரணம் அவன் செஞ்ச நம்பிக்கை துரோகம். அதுதான் எனக்கு கோபம். அந்த பழனிக்கு 1,00,000 கொடுத்துருக்காரு கணேசன். என்ன சார் சொல்கிறீங்க? இன்னும் திகைத்தார் அவர். அவன் எல்லாம் எச்ச கையில் ஈக்காக்கா ஓட்ட மாட்டானே. அவனுக்கு 1,00,000 கொடுத்துருக்கான். எனக்கு வட்டி தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னான். என்னதான் சார் நடக்குது? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இது மட்டும் இல்லை சார். அவன்கிட்ட வேலை செஞ்ச இளமாறனுக்கும் வட்டி இல்லாமல் பணம் கடனாக கொடுத்துருக்கான் என்றான் இன்பரசன். இளமாறன்னா யாரு சார்? உங்கள் கஸ்டடியிலிருந்து தப்பிச்சு போனானே அவனா? ஆமாம் என்பதை போல் தலையசைத்தான் இன்பரசன். அவனுக்கு எதுக்கு சார் அப்படி கொடுக்கணும்? அவன் கிடைச்சா அவன்கிட்ட விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிடும் இல்லை? அவனை பிடிச்சு ஒரு நாள் வச்சிருந்தப்பவே எல்லாத்தையும் விசாரிச்சாச்சு. அவனுக்கே அது தெரியல. ஆனால் அவன் கொலை பண்ணலை அப்படின்றதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் எல்லாம் இருக்குது சார். எனக்கு வட்டி தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்ன மாதிரி அவன்கிட்டையும் கணேசன் சொல்லியிருக்கானே. அப்போ அவன்கிட்டையும் கணேசனுக்கு ஏதாச்சும் காரியமாகணுமா? நீங்கள் விசாரித்தப்போ அவன்கிட்ட கேட்டிங்களா? அதெல்லாம் கேட்டாச்சு சார். உங்ககிட்டையாச்சும் நான் இதை பண்ணுறேன்னு எனக்காக நீ ஒன்று பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவன்கிட்ட அது கூட சொல்லலை. ஆனால் ஒன்று, உங்கள் 2 பேரையும் இணைக்கிறது கணேசன் வட்டி இல்லாமல் கடன் கொடுத்தது மட்டும் இல்லை, இன்னொன்றும் இருக்குது. என்ன சார்? அதுதான் சண்மதி. நிகழ்ந்ததை அவரிடம் கூறினான் இன்பரசன். சத்யாவின் கண்கள் கலங்கிவிட்டன. சட்டென்று தன் பார்வையை வெளியில் திருப்பி கண்ணீரை மறைத்து கொண்டார். ஆனாலும் இன்பா அதனை கண்டுகொண்டான். இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் என்னோட யூகம் என்ன தெரியுமா சார்? தன்னை சரிப்படுத்தி கொண்டு என்ன என்பதை போல் பார்த்தார் சத்யதேவ். சண்மதிக்கு நடந்தது உங்கள் பையனுக்கு தெரிஞ்சிருக்கணும். எங்கே இருந்தால் அவனால் அவளை பார்த்துக்க முடியாது. அதனால தான் அங்கே லண்டனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான்னு தோணுது. இல்லை சார், இந்த விஷயம் நடந்து 2 மாதத்துக்கு முன்னாடின்னு சொன்னீங்க. ஆனால் என் பையன் 8 மாதத்துக்கு முன்னாடியே அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டான். புன்னகைத்தான் இன்பரசன். சண்மதியும் அங்கே போகிறதுக்கு 6 மாதம் முன்னாடியே ஏற்பாடு ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவளை அங்கே கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிற ஐடியாவில் தான் இருந்திருக்கான் உங்கள் பையன். அதுக்கு அவன் யூஸ் பண்ண கருவிதான் சஞ்சீவன். இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோட கெஸ் அவ்வளவுதான். சரி சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் கணேசன் கொலைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? தெரியல. என் மனசில் ஒன்று உறுத்துது. அதை பற்றி தெரிஞ்சுக்கத்தான் உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசணும்னு சொல்கிறேன். சௌந்தர்யாவின் முன்னால் அமர்ந்திருந்தான் இன்பரசன். சத்தியமாக ஷம்மு லண்டனில் இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். என் பையன் அவளை பற்றி எல்லாம் மறந்துட்டான் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட அவன் எதுவும் சொல்லலை சார். இட்ஸ் ஓகே, அதை நாம் அப்புறமா பார்த்துக்கலாம். நான் அவன்கிட்டயே கேட்டுக்கிறேன். நீங்கள் எனக்கு திலகவதியை பற்றி சொல்லுங்கள். அவங்க ஹஸ்பண்ட் யார்? பேர் என்ன? ஏன் 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆச்சு? சார் சொன்னார் ஷண்மதிக்கு 7 வயசு இருக்கும்போது தான் இங்கே வேலைக்கு சேர்ந்தாங்கன்னு. அதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தாங்க? திலகவதிக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? அவங்களுக்கு தம்பின்னு யாராச்சும் இருக்காங்களா? சார் இருங்க, நான் ஒன்று ஒன்றா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட முதல் கேள்வியே தப்பு. திலகவதிக்கு கல்யாணமும் ஆகலை, டிவோர்ஸும் ஆகலை. அதை கேட்ட சத்யதேவ் வெகுவாக திகைத்தார். ஆனால் இன்பரசன் அந்த அளவிற்கு திகைக்கவில்லை. அவன் அதனை எதிர்பார்த்தான் என்பதை போல்தான் அமர்ந்திருந்தான். என்ன சொல்ற நீ என்ற தன் கணவரை பயத்தோடு ஒரு பார்வை பார்த்துவிட்டு கூறினார் சௌந்தர்யா. ஷம்மு முறை தவறி பிறந்த பொண்ணு. ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தரோட கொஞ்ச நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கா திலகவதி. ஆனால் அப்போ அவளுக்கு தெரியாது அந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அது தெரிஞ்ச உடனே அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு விலகி வந்துட்டா. ஆனால் அவனோட குழந்தை இவ வயிற்றுல தங்கிடுச்சு. அவளால் அதை அழிக்க முடியலை. வேற வழி இல்லாமல் பெற்றுக்கிட்டா. எங்கள் திலகவதியை பற்றி தெரிஞ்சா இவர் அவ கூட பழக விட மாட்டாருன்னு பயந்து நான் இவர்கிட்ட உண்மையாக மறைச்சிட்டேன். ஆனால் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவனை உண்மையாக நேசிச்சிருக்கா. அவன்தான் இவளை ஏமாத்தியிருக்கான். அப்போது ஷண்மதியோட அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். அவள் என்கிட்ட சொன்னதில்லை.
ஓகே, இன்னும் உங்களுக்கு அவங்கள பற்றி என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லுங்கள். சௌந்தர்யா கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.